Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil alim wa fil Qur'anil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الصدقة في السر تطفئ غضب الرب. رواه الحاكم أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நலவட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான மாதத்தில், ஒரு புனிதமான நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக. மேலும் எதையெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறதோ அவைகளை நமது வாழ்க்கையில் கொண்டு வந்து இறைவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாகவும் நேசத்துக்குரியவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் விடுவானாக. ஆமீன் என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய உரையாக நாம் பார்ப்பது ரமலானும் தர்மமும் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். இந்த தர்மத்தினுடைய விஷயத்திலே, சதக்காக்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த தர்மம் கொடுப்பதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் என்னென்ன வெகுமதிகளை தருகின்றான், இன்னும் தர்மம் கொடுக்காமல் அதை பதுக்கிக் கொள்பவர்களுக்கு என்னென்ன தண்டனைகளை எல்லாம் இறைவன் வழங்குகின்றான் என்பதை பற்றின ஒரு சுருக்கமான உரையாக இன்றைய உரையை பார்க்க இருக்கிறோம். அரபியில 2 வார்த்தை இருக்கு. ஒன்று ஜக்காத்துன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று சதக்கா என்று ஒன்று இருக்கு. ஜக்காத் அப்படின்னா அது குறிப்பிட்ட அளவு இருந்துச்சுன்னா இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்கு. சதக்கா என்பது அது நம்ம விருப்பப்பட்டதை நம்ம எவ்வளவு முடியுமோ நம்மளால இயன்ற அளவிற்கு கொடுப்பது. இந்த ஜக்காத்தும் சரி சதக்காவும் சரி இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பணக்காரர்களாக இருந்தால் ஜக்காத்துகளை கொடுக்கணும், அல்லது நம்ம ரொம்ப பணக்காரங்களா இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் வசதி, கொஞ்சம் லேசா நடுத்தரமான குடும்பங்கள்ல வசிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் அப்படின்னு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன தான தர்மங்களையாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் தான தர்மங்கள் செய்பவர்களை இறைவன் நேசிக்கின்றான், அல்லாஹ் நேசிக்கின்றான். அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே அல்லாஹ் அவர்களை புகழ்ந்தும் பேசுகின்றான். அவர்களுக்கு இலகுவான வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான். அதனால் நம்ம ஜக்காத்து, பணக்காரங்களா இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவருடைய பொருளாதாரத்தில் இவ்வளவு பொருட்கள் இருந்தால் அதிலே சிலவற்றை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். ஏழைகளாக இருந்தாலும் அவர்களால் முடிந்த அளவிற்கு ஒரு சின்ன சின்ன தர்மத்தையாவது நாம் செய்ய வேண்டும். அதே போல ஜக்காத்தும் சரி சதக்காவும் சரி நம்ம கொடுக்கும் போது ரகசியமான முறையிலே கொடுக்கணும். சில பேர் வெளிப்படுத்தி எல்லாருக்கும் காட்டி இவ்வளவு கொடுக்கிறோம் அவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படுத்தி பகிரங்கமாக கொடுப்பதை விட, அப்படி கொடுத்தா கூடும் தான், இல்லைன்னு சொல்லல, பட் இருந்தாலும் நம்ம மறைமுகமாக கொடுக்கும் போது இறைவனை மட்டும் அதனை சாட்சியாக வைத்து கொடுக்கப்படும் போது அது இறைவனுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸதகத்து ஃபிஸ்ஸிர்ரி, மறைமுகமாக கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் இருக்கிறது, இது துதுஃபியு கலபர் ரப்பி, இறைவனுடைய கோபத்தை தணிக்கிறது.
இறைவனுடைய கோபத்தை தணிக்கிறது என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவிற்கு தான தர்மங்களை மறைத்து வைத்து யாருக்கும் தெரியாத அளவிற்கு கொடுக்க வேண்டுமே ஒழிய அதை பிரபல்யப்படுத்துவதற்காகவோ அல்லது எல்லோரும் தன்னை பெரிய செல்வந்தர், பெரிய வாரி வழங்கக்கூடியவர், பெரிய சகி கொடைவள்ளல் என்று சொல்வதற்காக நாம் தர்மத்தை கொடுக்க கூடாது. கொடுக்கும் போது என்ன இருக்கணும் தெரியுமா? என் ரப்பு எனக்கு கொடுத்தான், என் ரப்பு எனக்கு கொடுத்தான், நான் அவருக்கு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். சில பேர் கொடுக்கும் போது உள்ளத்துல நம்ம இவ்வளவு கொடுக்கிறோம் அவ்வளவு கொடுக்கிறோம் என்ற அந்த பெருமையான உணர்வு அவருடைய உள்ளத்திலே சிறிதளவு கூட வந்துவிடக்கூடாது. சிறிதளவு கூட வந்துவிடக்கூடாது. அப்படி நாம் சிறிதளவு நம்முடைய உள்ளத்திலே அந்த பெருமையோடு நாம் எவ்வளவு பொருள்களை கொடுத்தாலும் சரி, அது இறைவனிடத்திலே நன்மைகளை தராது, அது இறைவனுக்கு பிடித்ததாகவும் இருக்காது. அதனால கொடுக்கும் போது ரப்பு நமக்கு கொடுத்தா நம்ம அவங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கணும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது கூட மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நம்ம கொடுத்ததுல இருந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். இந்த ஜக்காத்தை பத்தி பேசும்போது நம்ம கொடுத்ததுல இருந்து அவங்க கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு அறுக்குடையாக வணங்கியதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று தான் அல்லாஹ் பேசுகின்றான். அதனால நம்ம கொடுக்கும் போது அதை மறைச்சு கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்ம பெருமை உணர்வோடு கொடுக்காம இறைவன் கொடுத்ததை நான் கொடுக்கிறேன் என்கின்ற அந்த பணிவோடு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கொடுக்கக்கூடியவங்களுடைய கவனத்துக்கு. அடுத்து இந்த சதக்கா கொடுக்கறதுனால அல்லாஹ் நமக்கு என்னத்தை தரான், என்ன நமக்கு அல்லாஹ் வழங்குகின்றான்? ஒன்றாவது, நாம் செய்யக்கூடிய தர்மங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தருகிறான். நம்ம கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் நன்மைகளாக தருகின்றான். அது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தொகை தான் நம்ம கொடுக்கிறோம், ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா அது அல்லாஹ் தஆலா பெரிய நன்மைகளாக, ஹதீஸ்ல வருது, மழை அளவுக்கு, ஒரு பெரிய மழை அளவுக்கு உண்டான நன்மைகளாக அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்றான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அப்போ அல்லாஹ் நமக்கு நன்மைகளை இந்த சதக்காக்களின் மூலமாக தருகின்றான். இது முதல் செய்தி. இரண்டாவது, நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். நம்ம வரக்கூடிய நோய்களா இருக்கட்டும் அல்லது வறுமைகளா இருக்கட்டும், எந்தெந்த விஷயங்களை முசீபத்தெல்லாம் இருக்குதோ எல்லாத்திலிருந்தும் நம்ம பாதுகாப்பா இருக்கணுமா, அதற்காக நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதிகமாக தர்மம் கொடுக்கணும். அதனால தான் தமிழ்ல சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும், தர்க்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்லுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சோதனைகள் நம்மை அண்டாமல் இருக்க வேண்டுமா, அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அதிலும் வசதி படைத்தவர்கள் கவனமாக இருங்கள். உங்களுடைய ஜக்காத்து பணங்களை நீங்கள் நல்ல விதமாக கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் பதுக்கி வைத்தீர்கள் என்றால், அதை நீங்கள் கஞ்சத்தனப்பட்டு கொடுக்காமல் இருந்தீர்கள் என்றால் அதற்கு மிகப்பெரிய தண்டனைகள் இருக்கிறது. அதனால நம்ம இப்ப சொல்ல வந்தது, அல்லாஹ் தர்மம் கொடுக்கறதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியது, ஒன்றாவது அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான், இரண்டாவது சோதனைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். சில நாடுகள்ல கூட ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஏதாவது ஒரு நோய்கள் வந்துடுச்சு அப்படின்னா உடனே அவங்க சதக்காக்களை கொடுப்பாங்களா, அதிகமான முறையில சதக்காக்களை கொடுப்பாங்களா, அவங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும், அவருடைய நோய்கள் எல்லாம் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடுமா. ஆனால் அதிகமாக தான தர்மங்களை வழங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி நாம் வழங்கும் பொழுது இறைவனுடைய மஹப்பத், இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைக்கின்றது. சரி, மூன்றாவது, தீய மரணத்தை விட்டு பாதுகாக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸதகத்து தம்னவு மைத்தத்து சூஇ, தம்னவு மைத்தத்த சூஇ, தீய மரணத்தை விட்டு இந்த தர்மம் செய்வது தடுக்கின்றது என்று சொன்னாங்க. அப்போ நம்ம தர்மம் அதிகமாக செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு தீய மரணங்களை விட்டு, திடீர் விபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதனால இது மாதிரி நிறைய சிறப்புகள், அதை பத்தி மட்டுமே பேசணும்னா தர்மம் கொடுக்கறதன் மூலமா நமக்கு இந்த உம்மத்துக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னு பேசணும்னாலே 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் இதோட நான் முடிச்சிடுறேன். அதுக்கடுத்து, தர்மம் கொடுக்காமல், ஜக்காத்துகளை கொடுக்காமல் பதுக்கி வைக்கக்கூடியவர்களுக்கு, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை தருகிறான்? அது நிறைய தண்டனைகள் இருக்கு. மிகவும் மோசமான தண்டனைகளை கூட அல்லாஹ் இந்த சதக்காக்களை, ஜக்காத்துகளை தராதவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் கடுமையாக பேசுகின்றான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ்,
அல்லாஹ் தந்ததிலிருந்து, அல்லாஹ் அருள்கொடையாக அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து சேமித்து வைத்து அதை கஞ்சத்தனமாக சேமித்து வைக்கக்கூடியவர்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் ஹைரல்லஹும் அவர்களுக்கு சிறந்தது என்று. நம்ம இதை மாதிரி ஜக்காத்து கொடுக்காம அப்படியே வச்சிருக்கிறோம். ஒரு 10,000 ரூபாய் எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்காம நம்ம வச்சிருக்கிறோம். இது நமக்கு நல்லது, இது நமக்கு ரொம்ப நல்லதா, நம்ம ஃபியூச்சருக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நல்லது என்று நினைக்கின்றார்கள். பல் ஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு தீங்காக இருக்கும். சய்யுதப்பூன பிமா பகிலு பிஹி யௌமல் கியாமா, நாளை கியாமத் நாளில் அவர்கள் எதை பதுக்கி வைத்தார்களோ அதை அவர்கள் மீது சாட்டப்படும். எந்த தங்கம் வெள்ளியை அவர்கள் பதுக்கி வைத்தார்களோ அந்த தங்கத்தை உருக்கப்பட்டு அவருடைய முதுகிலே ஊற்றப்படும். அவர்கள் எந்த வெள்ளியை பாதுகாப்பாக வைத்தார்களோ அந்த வெள்ளியை உருக்கப்பட்டு அவருடைய முகத்திலே பூசப்படும். அப்போ இத மாதிரியான கடுமையான தண்டனைகளே இருக்கிறது. அதே போல அவருடைய பொருளாதாரங்கள் எல்லாம் ஒரு பாம்பை போல மாற்றப்பட்டு அவருடைய கபரிலையும் அவர்களுடைய மறுமையிலையும் அவர்களுக்கு கொட்டப்படும், அவர்களுக்கு தீங்களிக்கப்படும். எனவே தர்மத்தை சரியான முறையிலே, நல்ல விதமான முறையிலே நாம் கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு இருந்தா எவ்வளவு கொடுக்கணும், அதன்ற சட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அல்லது சட்டம் தேவை என்றாலும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், அதை பத்தியும் ஒரு வீடியோ போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால தர்மத்தை நாம் சரியான முறையிலே, ஜக்காத்தை சரியான முறையிலே நாம் கொடுக்க வேண்டும். ஜக்காத்துனாலே அரபில என்ன அர்த்தம்னா சுத்தப்படுத்துதல் அர்த்தம். அரபில ஜக்காத் அப்படின்னா சுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய பொருளாதாரத்துல உள்ள அழுக்குகளை, தீமைகளை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். நம்ம அதை கிளீன் பண்ணாம அப்படியே வச்சுட்டோம்னா அந்த பொருளாதாரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையோ ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தையோ இந்த உலகத்தில் தருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கரெக்டான முறையில ஜக்காத்துகளை நம்ம கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்காம நம்ம வச்சிருக்கிறது இருக்குது, இது வளர்ச்சி கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. நுசஹத்துல் மஜாலிஸ் என்ற ஒரு கிதாபுல ஒரு நிகழ்வை பதிவு செய்யறாங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் நைட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாசல்ல ஒரு யாசகர் வந்தார். சலாம் அலைக்கும் சொல்லி யாசகர் ஒருத்தர் வந்தார். ஏதாவது இருந்தா தாங்க அப்படின்னு சொன்னவன இந்த கணவருக்கு கோபம் வந்துடுச்சு. சாப்பிட்ற நேரத்துல தான் கரெக்டா வருவானோ, சாப்பிட்ற நேரத்துல தான் கரெக்டா வருவாங்க போல, வெளியே தள்ளி கதவை சாத்துன்னார். இன்னும் இல்லைன்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை சாத்திரு அப்படின்னோடனே அவங்க அந்த அம்மாவும் அவங்க ஒய்ஃபும் அவங்கள ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கதவை சாத்தி அனுப்பிட்டாங்க. நாட்கள் சுரண்டு கொண்டே போகிறது, காலங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போகிறது. அவருடைய பொருளாதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அவர் ரொம்ப ஏழ்மையானவராக மாறுறாரு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில் அந்த மனைவி சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவங்க கூட வாழ மாட்டேன்னோன்னா அவரே தலாக் கொடுத்துட்டார், டைவர்ஸ் பண்ணிட்டார். அந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டார். அந்த மனைவி வேறொரு கணவரோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த புதிய கணவரோட அந்த மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நைட்டு அதே மாதிரி டின்னர், நல்ல பெரிய எல்லாம் பிரியாணி எல்லாம் சூப்பரான டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி வாசல்ல ஒரு யாசகர் வந்தார். உடனே புதிய கணவர் இல்லை, இவர் சொன்னார் அதான் சாப்பாடு உள்ள இருக்குல்ல, கொஞ்சோன்னு எடுத்து போய் கொடுங்கம்மா, அவருக்கு தர்மம் செய்வோம், அப்படின்னு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ன உடனே அந்த அம்மா எடுத்துட்டு போய் வாசல்ல போய் கொடுக்கலான்னு போனாக்கா அந்த முன்னாள் கணவர் இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுடைய முன்னாள் கணவர் யாசகரா வந்து நிற்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. உடனே கொடுத்துட்டு வேகமா வந்துட்டு உடனே ரொம்ப ஒரு மாதிரி கையெல்லாம் போட்டு பசஞ்சுக்கிட்டு இருக்கு, கையெல்லாம் சொடக்கிடுது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. உடனே புதிய கணவர் கேட்டார், என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்கல்ல, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கணவரோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அவரும் நானும் இதே மாதிரி தான் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒரு நாள் யாசகர் ஒருத்தர் வந்தார், நாங்கள் இல்லைன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டோம், போயிட்டு வான்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்போ அவரே, என்னுடைய கணவரே ஒரு யாசகராக வந்து என்கிட்ட ஒரு யாசகம் கேட்கும் போது என்னால் அதை ஜீரணிக்க முடியல. எனக்கே ஒரு மாதிரி, இன்னும் இப்படி நம்ம கொடுக்காததுனால அவரே ஒரு யாசகராக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அந்த புதிய கணவர் சொன்னாரா, நீங்க யாரையும் யாசகரை விரட்டி விட்டேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க யாரோ ஒரு யாசகரை விரட்டி விட்டேன்னு சொன்னீங்கல்லம்மா, அந்த யாசகர் யாரும் இல்லை, நான் தான்.
முதல்ல என்ன வரட்டி விட்டீங்கல்ல, அந்த யாசகர் வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னாங்க. உடனே அந்த மனைவிக்கு ஒன்றும் புரியல. நீங்களா அந்த யாசகர்? நீங்களா? ஆமா, நான் தான் அது. உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான், ஆனா நீங்க என்ன கண்டுக்கிடல. அதனால ரப்பு என்ன செஞ்சுட்டா, நீ உனக்கு கொடுத்தா நீயும் யூஸ் பண்ண மாட்ட, உன்னை சார்ந்தவர்களுக்கும் நீ கொடுக்க மாட்ட அப்படின்னு ரப்பு விளங்கி கொண்டு உனக்கு கொடுக்கறத தடுத்துட்டு குறைச்சிட்டு அல்லாஹ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு கொடுக்கிறேன். அதுல உன் முன்னாள் கணவரும் ஒருவர், உன்னுடைய முன்னாள் கணவரும் ஒருவர், அவருக்கும் நான் கொடுக்கின்றேன் என்று சொன்னாராம். அப்ப நம்ம ஜக்காத்து கொடுக்காம தர்மம் செய்யாமல் பதுக்கி வைத்தோம் என்றால் அது வளர்ச்சி கிடையாது, அது என்றைக்குமே வீழ்ச்சி என்பதை நம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனவே தர்மங்களை சரியான முறையிலே கொடுங்கள். இந்த தர்மம் கொடுப்பது எதற்காக தெரியுமா? நமக்கு கீழே உள்ள ஏழை எளிய மக்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும். நம்ம மட்டும் வாழக்கூடாது, அவங்களும் அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு சின்ன வளர்ச்சியையும் அவர்களுடைய மன நிறைவையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சதகாக்களும் ஜக்காத்துகளும் கொடுக்கப்படுகிறது. எனவே ஏழைகளுடைய வரிகளாகிய இந்த ஜக்காத்தை சரியான முறையிலே கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நல்ல முறையில் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் நாம் தரக்கூடிய எல்லா தர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எல்லா தர்மத்திற்கும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை இந்த மாலை மறுமையில் அல்லாஹ் வழங்குவானாக. மேலும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் பயணத்தின் போது அல்லாஹ்வே நமக்கு எல்லா விதமான துணைகளையும் உதவிகளையும் புரிவானாக. நம் தேவைகளை இறைவனிடத்திலே மட்டும் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிரமிழ்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.